டெல்லியில் தமிழக விவசாயிகள் 19வது நாளாக போராடி வருகிறார்கள். அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக நேரில் சென்றிருக்கிறார் தமிழகத்தின் எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின். அதனை நேரலையில் பார்க்கலாம். ஹலோ சார், என்ன சொல்றீங்க? ஹலோ ஆனர்ல சார். ஓகே 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 வருதுங்க, ட்ரெயின் வருதுங்க. தமிழக விவசாயிகள் டெல்லி ஜந்தர் மந்தரில் 19வது நாளாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். பல்வேறு அரசியல் கட்சியினரும் போராட்டத்தில் பங்கெடுத்தும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் விவசாயிகளை நேரில் சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அதனை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்தார்கள். அவர்களது கோரிக்கைகள் அடங்கிய மனுவோடு மத்திய அமைச்சர்களையும் அவர்கள் சந்தித்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்களை நேரில் சந்தித்து வருகிறார்கள். இந்த நிலையில் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து அவர்களது கோரிக்கைகள் என்ன என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதனை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் விவசாயிகள் 19வது நாளாக தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தின் எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். सबसे बढ़िया है कि बैठ जाओ सर। कैमरा டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் தமிழக விவசாயிகளை நேரில் சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின். இது குறித்து விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நம்ம செய்தியாளர் ஹனிக்குமார் இணைப்பில் இருக்கிறார். ஹனிக்குமார், தமிழகத்தின் எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் எத்தனை மணிக்கு அங்கு வந்திருந்தார்? அங்கு என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? விளக்கமாக பதிவு செய்யுங்கள். மணிமாறன், வறட்சி நிவாரணம், கடன் தள்ளுபடி, விவசாய விளைபொருட்களுக்கு நியாயமான விலை, விவசாயிகளுக்கு, வயதான விவசாயிகளுக்கு பென்ஷன் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தின் சார்பாக விவசாயிகள் டெல்லி ஜந்தர் மந்தரில் கடந்த 19 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றைக்கு 19வது நாளாக போராட்டம் தொடர்கிறது. இந்த 19 நாட்களில் பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் அவர்களை சந்தித்து, நேரில் சந்தித்து தங்களுடைய ஆறுதலையும் ஆதரவையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விவசாயிகளுடைய பிரச்சனை கவனிக்கப்பட வேண்டும், இது குறித்து தங்கள் நிச்சயம் அரசினுடைய கவனத்துக்கு எடுத்துச் செல்கிறோம் என்கிற உறுதியை கொடுத்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்போது சற்று முன்னர் திமுக செயல் தலைவரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் டெல்லி ஜந்தர் மந்தருக்கு நேரில் வருகை சென்று விவசாயிகளோடு அமர்ந்து தற்போது அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு அவர் தன்னுடைய ஆதரவை தெரிவித்து வருகிறார். அந்த காட்சி நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மு.க. ஸ்டாலின் அவர்களோடு திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா, டி.கே. இளங்கோவன் உள்ளிட்டோரும் வருகை இருந்திருக்கிறார்கள். அதே போல சிபிஐ கட்சியை சார்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் டி. ராஜா அவர்களும் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். இந்த தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தை சார்ந்த தலைவர் ஐயா கண்ணு தமிழக எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் தங்களுடைய குறைகளையும் தாங்கள் நடத்தி வரக்கூடிய போராட்டங்கள் குறித்தும் தங்களை இதுவரை சந்தித்த தலைவர்கள் குறித்தும் தற்போது அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக வறட்சி நிவாரணமாக தமிழக அரசு 39,595 கோடி ரூபாய் கேட்ட நிலையில் மத்திய அரசு 1,748 கோடி ரூபாய் மட்டுமே வழங்கி இருக்கிறது. இது நிச்சயம் போதாது, இது அரசினுடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டும். அதே போல தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட தங்களுடைய அந்த கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்
சரியாக ஒரு 5-10 மணிக்கு இங்கே வருகை தந்து விவசாயிகளை சந்தித்து தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக அந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. குமார், போராட்ட களத்தில் எவ்வளவு நேரம் இருப்பதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது? எத்தனை மணிக்கு அவர் திரும்ப புறப்படுகிறார்? செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக அவர் இங்கே விவசாயிகளோடு இந்த போராட்ட களத்தில் சுமார் ஒரு 30 நிமிடம் செலவழிப்பார் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு ஒரு சிறிய ஓய்வுக்கு பின்னர் அவர் நேராக ஒரு மணி போல சென்னை திரும்புவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களில் நேற்றைக்கு திமுக மாநில திருமதி கனிமொழி அவர்கள் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் மட்டுமே ஆளுங்கட்சி கவனம் செலுத்துகிறது, விவசாயிகளுடைய போராட்டத்தில் கவனம் செலுத்துவதில்லை. தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கே வந்திருக்க வேண்டும், ஆனால் அவர்கள் இந்த விவசாயிகளை கண்டுகொள்ளவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். தற்போது அதன் தொடர்ச்சியாக திமுக செயல் தலைவரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் திமுகவின் சார்பாக இங்கே வந்து கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு தன்னுடைய ஆதரவை அவர் தெரிவித்து வருகிறார். அனிகுமார் டெல்லிக்கு வந்திருக்கிறார். விவசாயிகளை நேரில் சந்தித்து அவர்களது கோரிக்கைகள் என்ன என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதன் பிறகு மத்திய அரசுக்கு அவர் ஏதேனும் அழுத்தம் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது? நிச்சயமாக ஏற்கனவே இது தொடர்பாக பல்வேறு தருணங்களில் இவருடைய மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக பிரச்சனை எழுப்பியிருக்கிறார்கள். திருமதி கனிமொழியாக இருக்கட்டும், திருச்சி சிவாவாக இருக்கட்டும், பல்வேறு தருணங்களில் பூஜை நேரத்தின் போது இது தொடர்பாக அவையினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை என்கிற விஷயத்தை அவையுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். இவை மட்டுமல்லாமல் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா விவசாயிகள் பிரதிநிதிகளை அழைத்துக் கொண்டு மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லியையும் பார்ப்பதற்கு ஏற்பாடுகளை செய்திருந்தார். தற்போது தொடர்ச்சியாக திமுக தொடர்ச்சியாக விவசாயிகளுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கும், அவருடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்கும் என்பதை தெரிவிக்கும் விதமாக தற்போது அவர் விவசாயிகளை சந்தித்து வருகிறார். அவர் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நாம் அந்த காட்சியை தற்போது பார்க்கலாம். கொஞ்சம் முன்னாடி